ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவிதாம் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சம்மர் ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மர் ஸ்கின் கேர் டிப்ஸை வந்து நீங்கள் எந்த ஸ்கின்னாலும் ஃபாலோ பண்ணலாம், தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அண்டு வெயில் பயங்கரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஸ்கின்னை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கான டிப்ஸ் தான் இது சொல்ல போகிறேன். இது எல்லாமே நம்மளுக்கு வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்டு என்னுடைய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இதுக்கப்புறமும் நான் சம்மர் ஸ்கின் கேர் டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்னுடைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மறக்காமல் செக் பண்ணுங்கள் அண்ட் வாட்ச் பண்ணுங்கள், தென் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ சம்மர் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்டு இந்த வெயில் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதுக்கு நல்லா தண்ணி குடிங்க. அண்ட் இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா கோதுமை மாவு. கோதுமை மாவு வந்து நமக்கு வீட்டில் கிடைக்கக்கூடியதான். ஸோ இந்த கோதுமை மாவு நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் வந்து பாலில் கலந்தோ அல்லது தண்ணியில் கலந்தோ நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த வெயிலால் வர்ற இந்த கரும்புள்ளிகளாக இருக்கட்டும், ரொம்ப டல்லாக இருக்கும், நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷே இல்லாமல் ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த கோதுமை மாவை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி தயிரோட மிக்ஸ் பண்ணலாம், எதுலனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதை ஃபேஸ்க்கு நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு உங்களுடைய ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆக்கும். அண்ட் ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து இந்த கோதுமை மாவில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது தயிர், ஓகேவா? தயிரும் நமக்கு வீட்டிலே கிடைக்கக்கூடியது. நம்ம எவ்வளோத்துக்குள்ளே தயிர் மோராக்கி நம்ம சாப்பிட்றோமோ குடிக்கிறோமோ அவ்வளோத்துக்குள்ளே நமக்கு நல்லது. அதே மாதிரி இந்த தயிரை நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்த உடனே நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் தயிரை வந்து நீங்கள் டேரெக்டாகவே ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கோதுமை மாவோட இந்த தயிரையும் மிக்ஸ் பண்ணிடுறேன், சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஃபேஸ் கிளென்சர் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் அந்த ஃபேஸ்க்கு வந்து நீங்கள் தயிரோடைய கோதுமை மாவையும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு வந்து சம்மருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வெயிலில் போயிட்டு வந்த உடனேயும் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு க்ளோ கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த சன் டேன் வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகிடும், ஓகேவா? ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா மஞ்சள் வந்து வெயிலில் போயிட்டு வந்தோன்னே ஒரு மாதிரி அப்படி எரிச்சல், ஃபேஸ் வந்து அப்படி ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஐயோ எப்பண்டா ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு நம்ம ஃபேஸில் வைக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எரிச்சல் நம்ம ஃபேஸில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து நமக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் எடுத்துருக்கிறது ரோஸ் வாட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷிங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். அந்த ரோஸ் வாட்டர் நம்ம ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம்னா அது ஒரு நல்ல இது கொடுக்கும். ஸோ இது எல்லாமே நான் இன்றைக்கி மிக்ஸ் பண்ணி தான் ஸோ தயிர், கோதுமை மாவு, மஞ்சள், ரோஸ் வாட்டர் இது அவ்வளவும் நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு பேக் நமக்கு வந்து ரெடி ஆகும். ஸோ இந்த பேக்கை உங்களுடைய ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் நல்லா நீங்கள் வந்து காய விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு நீங்கள் உங்களுடைய ஃபேஸை நல்லா தொட்டு எடுத்திங்கன்னா அப்பா செம்மையாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறமும் நம்மளுடைய சேனலில் சம்மர் ஸ்கின் கேர் தான் வரும். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். பாய்.